அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ரம்லானுடைய நோன்பை நாம் நோற்றி இருக்கிறோம். அல்லாஹுக்காக வேண்டி நம்மளுடைய நன்மையை நாடி ரய்யான் என்ற வாசல் வழியாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற பேராவலில் நம்ம ரம்லானுடைய நோன்பை நம்ம நோட்டு இருக்கிறோம். நோன்பு திறக்கக்கூடிய விஷயத்திலும் நோன்பு வைக்கக்கூடிய அந்த விஷயத்திலும் ரொம்ப கவனம் தேவை. நபித்தோழர் சஹல் பின் சாது சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லா யஸாலுன்னாஸு பிஹைரின் மா ஜுல்லில் ஃபித்ர். என்னுடைய சமுதாய மக்கள் எப்பொழுதும் நன்மையின் மீதே இருப்பார்கள். எதுவரை தெரியுமா? மா ஜுல்லில் ஃபித்ர். அவர்கள் நோன்பு திறக்கக்கூடியதை துரிதப்படுத்தும் காலமெல்லாம் அவர்கள் எப்பொழுதும் நன்மை மீதே இருப்பார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரும்பகுதியான நம்மளுடைய நண்பர்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு நோன்பு திறக்குதலை துரிதப்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு துரிதப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வருவதற்கு முன்பாகவே நோன்பு திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். நோன்பு திறக்கிறது சிறப்பு, துரிதப்படுத்துறதும் சிறப்பு. அது எந்த அளவுக்கு துரிதப்படுத்தணும்? நோன்பு திறக்கிற நேரத்துக்கு முன்பாகவே நம்ம அந்த நோன்பை திறந்து விட்டால் நம்மளுடைய நோம்பினுடைய நிலை என்ன? நபித்தோழர் அபி உமாமத்தல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சுனன் நசை சுனனுல் குப்ராவிலையும் மற்றும் இப்னு ஹிப்பான், இப்னு ஹுசைமா போன்ற ஹதீஸ் நூறுக்கள்லையும் சஹீஹான தரஜாவில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்கிறாங்க, நான் தூங்கி கொண்டு இருந்தேன். அவ்வாறு தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய கனவுல 2 மனிதர்கள் வர்றாங்க. என்னுடைய தோள் புஜத்தை பிடிச்சி தூக்கி ஒரு மலையினுடைய பகுதிக்கு என்னை அழைச்சி செல்கிறார்கள். இந்த மலைக்கு நீங்கள் ஏறுங்க என்று சொல்கிறாங்க. அந்த கரடு முரடான அந்த மலையில் என்னால் ஏற முடியாது என்று நான் சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த வழியை நாங்கள் இலகுவாக்கி காட்டுறோம், உங்களுக்கு உதவி பண்ணுறோம், நீங்கள் ஏறுங்கன்னு என்று சொன்னார்கள். நான் ஏறிவிட்டேன். மலையினுடைய உச்சிக்கு செல்லுகிறேன். ஒரு கடினமான ஒரு குரலை, வேதனையினுடைய குரலை நான் கேட்டேன். இது யாருடைய குரலை நான் கேட்கக்கூடிய நேரத்தில் நரகவாசியினுடைய குரல் என்றார்கள் வந்த 2 மனிதர்கள். அடுத்து கொஞ்சம் தூரம் நான் நடந்து சென்றேன். அவ்வாறு நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு சில பிரிவினர்கள் தன்னுடைய குதிங்கால்களின் மூலமாக தலைகீழ தொங்க விடப்பட்டு அவர்களுடைய தாடைகள் சிதைக்கப்பட்டு அந்த சிதைந்ததனுடைய வழியாக இரத்தம் வழிந்தோடுவதைக் கண்டு இவர்கள் ஏன் இவ்வாறு வேதனை செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டேன். அந்த நபர்கள் சொன்னார்கள், அல்லதீன யுஃபர்ரிதூன, இவர்கள் நோன்பு திறந்தவர்கள், நோன்பு திறக்கக்கூடிய அந்த காலங்கள் வருவதற்கு முன்பாகவே நோன்பு திறந்தவர்கள் என்றார்கள் அந்த 2 மனிதர்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.